இன்றைக்கி பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபத்துக்கு ஒரு அருமையான அப்பம். இதுக்கு வந்து நம்ம பாகுலாம் காய்ச்சணும்னு அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அரிசி ஊற வைக்கணும், உளுந்து ஊற வைக்கணுன்ற வேலையெல்லாம் இல்லை. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும். ஏன் பாகு காய்ச்சி ஊற்ற வேணாம் அப்படின்னு சொல்கிறேங்கிறதையும் நான் இதில் சொல்கிறேன். இதில் மைதாவும் சேர்த்து செய்வாங்க. நான் இன்றைக்கி மைதா சேர்த்து செய்ய போகிறதில்ல. வாங்க இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். ஒரு டம்ளர் அளவுக்கு, அதாவது எந்த கப்பில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் அழுத்தி எடுத்துக்கோங்க. அழுத்தி எடுத்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். நம்ம மைதா மாவு சேர்க்க போகிறதில்ல, கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இதுலேயே 1/4 டம்ளர் அளவுக்கு நீங்கள் வந்து கடையில் வாங்கின பச்சரிசினாலும் பரவாயில்ல. அப்படி இல்லை அப்படின்னா இடியாப்ப மாவு இல்லை வீட்டில் நீங்கள் பச்சரிசி மாவு வச்சுருந்தீங்கன்னா இதில் 1/4 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கணும். இதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த கப்புலேயே நம்ம என்ன பண்ணலாம், அந்த 1/4 கப்புலேயும் பாதி அளவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம், ரவை எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்துக்கணும். இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம், சுக்கு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம். நல்ல வாசனையாக கிடைக்கும். அதுக்காக இதில் வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் இதையும் சேர்த்துக்கலாம். இதுலேயே என்ன பண்ணுவோம், வாழைப்பழம், இது வந்து பூவம் வாழைப்பழம், இதையும் சேர்த்துடலாம். நல்லா வந்து ரொம்ப கனிஞ்சிடக்கூடாது, ஒரு அளவுக்கு பழுத்திருக்கணும். நான் வந்து சின்ன சின்னதாக இருக்கிறதுனால 2 வாழைப்பழம் சேர்த்துக்கிறேன். பெருசாக இருந்ததுன்னா 1 சேர்த்திங்கன்னா கூட போதும். இப்போ நீங்கள் எந்த கப்பில் வந்து நீங்கள் கோதுமை மாவு எடுத்தீங்களோ அதிலே 1 கப் அளவுக்கு நம்ம வெல்லமும் சேர்த்துக்கலாம். இந்த வெல்லம் வந்து நம்ம சேர்க்கும் போது இது பாருங்கள், நான் வந்து அழுத்திலாம் எடுக்கலை, அப்படியே இதில் 1 கப் அளவுக்கு அளந்துக்கிட்டேன். பாருங்கள், 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நீங்கள் நினைக்கலாம், அம்மா நீங்கள் வந்து எப்பயுமே பாகு காய்ச்சி தான் நீங்கள் ஊற்றுவீங்க, இப்போ அப்படியே போட்டிருக்கீங்களே அப்படின்ட்டு. இது வந்து மாவு மாதிரி கரைச்சி தான் நம்ம வந்து ஊற்ற போகிறோம். அப்படின்னும் போது கல்லெல்லாம் அடியில் நின்று, அதாவது நல்ல வெல்லமாக குப்பையெல்லாம் இல்லாத வெல்லமாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே அடித்து போட்டுக்கோங்க. அப்படி இருந்தாலும் உங்களை அப்பத்தில் வந்து கீழே தான் வந்துடும், இந்த உங்களுக்கு மண்ணெல்லாம் படிஞ்சிருக்கும். அதனால் நீங்கள் எடுத்து நீங்கள் ஊற்றும் போது கடைசியாக வரும் இல்லைங்களா, அதை வலித்து ஊற்றாதீங்க. அந்த மாதிரி செய்யாமல் இருந்தாலும் நீங்கள் பாகு காய்ச்சி ஊற்றணும்னு அவசியம் இல்லை எனக்கு வேண்டாமான்னா பாகு காய்ச்சிக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டி பாகாக வச்சு அதில் ஊற்றிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி டைரெக்டாகவே உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ என்ன பண்ணுவோம், அப்படியே அரைச்சோம்னா அரைப்படாது. அதனால் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்து அரைச்சிக்கலாம், இல்லைன்னா மிக்ஸி வந்து இழுக்காது. அதனால் இந்த அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா இன்னொரு 1/4 டம்ளர் சேர்த்துக்கலாம். எந்த பக்குவங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்க, இப்போ எல்லாமே நல்லா அரைச்சாச்சு. இந்த பக்குவத்துக்கு நீங்கள் எல்லாம் அரைச்சி வச்சுக்கணும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது அரைக்கிறதுக்கு 1 டம்ளர், இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டது. இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் அரைச்சிங்கன்னா தான் நல்லா அரைக்கிறதுக்கு வரும். அப்படி இல்லைன்னா மிக்ஸி வந்து ஒரு மாதிரி ட்ரன்னு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு இதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த தேங்காய் அந்த ஓடெல்லாம் வந்து இல்லாமல் நீங்கள் வந்து எல்லாம் துருவி எடுத்துக்கோங்க. இதை கொஞ்சம் வந்து வறுத்துட்டு நம்ம வந்து இந்த அப்பத்துக்கு ஊற்றிக்கலாம். இதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா கொஞ்சம் எள்ளு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எள்ளும் இதில் சேர்த்துக்குவோம். நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். எண்ணெயில் பொரிக்க போகிறோன்னும் போது அது எல்லாமே சேர்ந்து நல்லா பொரிஞ்சிடும். இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், 1 பிஞ்ச் அளவுக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சோண்டு சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுருவோம்.
இதையும் இதில் வந்து கொட்டிடலாம். என்ன பண்ணும், நல்லா கலந்துக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். சூப்பராக இருக்குது. இது ஒரு 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்புறம் நம்ம வந்து அப்பம் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். ஒரு தட்டை வச்சு மூடி வச்சுட்டு 20 நிமிஷம் கழித்து எப்படி ஊற்றலாங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், மாவு வந்து 20 நிமிஷமாக அப்படியே இருக்குது. கொஞ்சம் பாருங்கள், இந்த மாதிரி நல்ல ஒரு மாதிரி உப்புன மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தாலே போதும். நம்ம எடுத்து அப்பம் செஞ்சுக்கலாம். இதை நீங்கள் வந்து பணியார குழியில் போட்டும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா எண்ணெயில் ஊற்றியும் நம்ம செஞ்சுக்கலாம். பாருங்கள், பெருசு பெருசாகவும் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு வேணா சின்ன சின்னதாக கூட ஊற்றி கொடுக்கலாம் பசங்களுக்கு. பாருங்கள், சூப்பராக நல்லா வந்துருச்சு பாருங்கள். இப்போ எடுத்துடலாம். அப்படி இல்லை, இந்த மாதிரி குட்டி குட்டியாகவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா குண்டு குண்டுன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ நீங்கள் செஞ்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வருஷம் கார்த்திகை தீபத்துக்கு நீங்கள் வந்து இதே மாதிரி அப்போ ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் தேங்காய், எள்ளு எல்லாமே போட்டிருக்கோங்கிறதுனால நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த வருஷம் கார்த்திகை தீபத்துக்கு நீங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்தது அப்படின்னாங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.